ஓகே, வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிவிடி பிளேயர் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சோனி நம்ம இதில் எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து யூஎஸ் இந்த மாதிரி வந்து அங்கே இருந்து கொண்டு வந்தது. இது வந்து வெறும் 120 வோல்ட் இல்லைனா 110 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய இது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏசி 120 வோல்ட்டு 60 ஹெட்ஸு டிவிடி பிளேயர்னு சொல்லிட்டு. பட் நமக்கு இந்த மாதிரி லேப்டாப்பு சார்ஜர்ஸ் இதெல்லாமே ரெண்டும் சப்போர்ட் பண்ணும். பட் ஒவ்வொரு இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம இதில் வந்து ரன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன போட்டிருக்கு, நெக்ஸ்ட் அவ்வளோதான். இந்த இடத்துல அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஏசி 120 வோல்ட்டு 60 ஹெட்ஸில் வந்து இருந்தால் மட்டும் இது ரன் ஆகும். இது வந்து 22 வாட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, இது ஆல்ரெடி சர்வீஸுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எதுவும் இதாகலை. ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரூஸ் எல்லாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதான் என்ன ரிவ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த சிடி டிரைவர், இது நல்லா குவாலிட்டி. அது வந்து நம்ம ப்ளூரேங்கிறனால நல்லா இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதோட மெயின் கண்ட்ரோலர் யூனிட். இதில் லேண்ட் இருக்குது, வைஃபை இருக்குது, நெக்ஸ்ட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது இங்கே ஆன் ஆகலை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இது பண்ணி 110 வோல்ட்டு பதில் இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து டிஸ்பிளே போர்டு. டிஸ்பிளே வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டல் தான், இந்த கண்ணாடி மாதிரி இதாகும்னா அந்த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ திங்க் இது வைஃபை ஆண்டனா. நெக்ஸ்ட் இது பவர் கேபிள். நெக்ஸ்ட் இது எஸ்எம்பிஎஸ். ஓகே, இப்போ நான் இதை பார்த்ததுமே எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கெப்பாசிட்டர் வந்து பஞ்ச் ஆகிருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சைட்லாம் பூத்து போய் வெளியே வந்திருக்கு. அவங்க அதனால் இதை ஓட்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே எஸ்எம்பிஎஸை கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 400 வோல்டேஜ் தான் போட்டிருக்காங்க. பட் எதனால் ஷார்ட் ஆச்சு, 94 வோல்ட் =0. ஓகே, ஜஸ்ட் நம்ம மேனுவலாக செக் பண்ணி பார்த்தலாம். நான் ஜஸ்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாச்சும் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மெயின்லேயே செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் போட்டிருக்காங்க. நியூட்ரல் வந்து டைரெக்டாக போயிடுது. லோடு வந்து இங்கே ஒரு ஃபியூஸ் ஜம்ப் போட்டு போயிட்டுருக்கு. ஓகே, நமக்கு சப்ளை உள்ளேயே போகலை, இந்த இடத்துலையே கட் ஆயிடுச்சு. ஃபியூஸ் அவுட்டு. நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்கே போகுது? ஓகே, டயோடு. இந்த டயோடு எதுவுமே வரல. ஓகே, திங்க் இந்த 2 டயோடு ஷார்ட்னு நினைக்கிறேன். இந்த டயோடு ஷார்ட்டு. கேசட் ஆல்ரெடி போயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்டரியில் ஷார்ட் இல்லை. ஓகே, சாரி. இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இது பண்ணாலும் நமக்கு வந்து 110 வோல்ட்டு இது பண்ணால் மட்டும்தான் இதாகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இந்த இடத்துல வந்து 12 வோல்ட்டு போட்டிருக்கோம். 1 3 4 6. இப்போ 1 2 3 வந்து 12 வோல்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 4th 1 கிரவுண்டு, 5 6 கிரவுண்டு, அப்புறம் எம் கிரவுண்டு, 7 வந்து நோ கனெக்ஷன். இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லைனா இதை சில ஆல்டர்னேஷன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச வேலை. ஸோ அதனால் நான் இந்த செஷன் அப்படியே விட போகிறேன். ஏன்னா டயோடை மாற்றி, கெப்பாசிட்டரை மாற்றி, இதை மாற்றி, நெக்ஸ்ட் வந்து அது அங்கே வந்து ரிட்டனுக்கு இதை எதாவது ஷார்ட் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே விட்டுட்டு இந்த சைடு 12 வோல்ட்டை டைரெக்டாக கொடுக்க போகிறேன். 12 வோல்ட் அப்படி டைரெக்டாக கொடுக்குறனால நமக்கு வந்து இதுக்கான வோல்டேஜ் கரெக்டாக போயிடும். நம்ம ஒரு அடாப்டர் யூஸ் பண்ண போதும். கிட்டத்தட்ட நமக்கு இதுவுமே வந்து போர்டு ஒரு 2 ஆம்ப்ஸ் தான் வரும். 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் வந்து நம்ம இந்த மற்ற இதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்ட ஆன் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதே தான் வேணும் அப்படின்னா 2 டயோடு, கெப்பாசிட்டர் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 230 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி 120 வோல்ட்டு நான் 110 வோல்ட்டு கொடுக்கும். அதை நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன அடாப்டர் இருக்கும், அதில் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதோட இதுதான். பட் நான் இதை டேமேஜ் ஆகிட்டனால ஸோ நான் ஈஸியாக இது பண்ணுறதுக்காக ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய மெத்தட். நான் வந்து ஈஸியாக இது பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஆல்ரெடி அவங்களே நிறைய பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சால்ட்ரிங்ஸ் எல்லாம் மிஷின் சால்ட்ரிங்கில் ஆல்ரெடி இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, இங்கே இதெல்லாம்.
எக்ஸ்டென்ஷன் கார்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த போர்டு மட்டும் இருக்குது. இதில் இந்த கெப்பாசிட்டர் இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் இங்கே அவுட்டரில் நம்ம பார்க்கணும். இந்த சைட் பார்த்திங்களா, இது வந்து நெகட்டிவ். இங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் தான் நமக்கு நெகட்டிவ். ஓகே, இந்த செஷன் வந்து நமக்கு நெகட்டிவ். இதுக்கு அடுத்த இருக்கிறது பாசிட்டிவ். ஸோ நம்ம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் சப்ளை கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஓகே இங்கே பாருங்கள், இது வந்து 12 வோல்ட் 1.5 ஆம்ஸ் 12 வோல்ட் அடாப்டர். இதை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதான்ட்டு. இல்லைன்னா இதுக்கு அடுத்த இது 2 ஆம்ஸ் இப்படி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஜாக் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அடாப்டர் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயர் உள்ள இது பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இதைத்தான் இப்போது கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ தூரம் எட்டாதுன்னு நினைக்கிறேன். ஸோ Okay, the negative wire.
ஓகே, ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு அதுக்கான வோல்டேஜை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து கிட்ட ஆனே தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம வோல்டேஜ் வந்து அங்கே போகலை அப்படின்னா தான் பிரச்சனை. அதுவும் இல்லாத இது வந்து 12 வோல்ட்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து 5 இருக்கும், 3.3 மைனஸ் ப்ளஸ் வோல்டேஜ். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேணால் நம்ம வந்து கரெக்டான இதில் வந்து ரன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறையா வோல்டேஜ் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து நமக்கு கரெக்டாக ரன் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் மட்டும்தான். ஸோ நமக்கு இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரன் ஆகி தான் ஆகணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகே, இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 12 வோல்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். மீட்டர் வந்து டிசியில் வச்சுருக்கேன். வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வருது. ஓகே, இப்போ வந்து நான் பின்னாடி இருக்க ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்ட ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்னு வந்துச்சு. ஓகே, வெல்கம்னா நமக்கு ஆன் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இது நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் ரிட்டன் க்ளோஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அதை நான் உங்களுக்கு ஒரு டிவியோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இது மூலயமா சால்வ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு எல்இடி எரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும் போல் இருக்குது. ஸோ ஹோம்னு சொல்லிட்டு நமக்கு இதாகுது. ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிவி ஆன் ஆகிடுச்சு. இதுவுமே ஆனில் தான் இருக்குது, ஹோமில் இருக்குது. இப்போ வந்து நான் வேணால் உங்களுக்கு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு HDMI கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் ஆஃப் பண்ணிட்டேன். சியோன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நிறைய ஃபீச்சர் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இது வந்து எப்பயோ வாங்கினனால இதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு. ஸோ இதை நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. பட் HD இதெல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இங்கே வெல்கம்னு சொல்லிட்டு வந்துட்டு டிவியில் வந்து ப்ளூரே, மேலே பார்த்தீங்கன்னா சோனி. இப்போ வந்து நமக்கு இது வந்து ஆன் ஆகிடுச்சு. நமக்கு 12 வோல்ட் இருந்தால் போதும்.
நமக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே ரன் ஆகுது. ஆனால் வந்து எந்த வீடியோவும் நான் போட்டு பார்க்கல, ஏன்னா எங்கிட்ட நார்மல் வீடியோஸ் தான் இருக்குது. பென்ட்ரைவ் வந்து வேறு ஃபார்மேட்டில் சப்போர்ட் பண்ணாதான் இது, நான் அதனால் அதெல்லாம் எதுவும் பண்ணி பார்க்கல. பட் ஓகே, நமக்கு ஆன் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ரன் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் கூட அது வந்து இன்டர்நெட் ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. பட் இதுக்கு ரிமோட் இல்லை, நான் மொபைலில் தான் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணேன். சோனி ரிமோட் பிளேயர், எம்ஐ ரிமோட் வச்சு அதில் சோனி டிவிடி பிளேயர் அப்படின்னு சொல்லி போட்டால் வந்துச்சு. ஓகே, நமக்கு இது ரன் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.